ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் ஒரு சம் பார்ப்போம். ரோஹித் reaches his friend's place in 5 hours by driving his car at the speed of 70 km per hour. How much more time will it take him if he drives at 50 km per hour? ரோஹித் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ்க்கு 5 ஹவர்ஸில் அவன் காரில் 70 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகும்போது 5 ஹவர்ஸில் ரீச் பண்ணுறான். இப்போது 50 கிலோமீட்டர் பர் ஹவரில் ஸ்பீடில் போகும்போது எவ்வளோ டைம் இதை விட அதிகமாக எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு மச் மோர் டைம் will it take him if he drives at 50 km per hour? இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்னால நம்ம ப்ரொபோர்ஷன் மெத்தடில் போடலாம். யூஸிங் ப்ரொபோர்ஷன் மெத்தட். இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு ஆர் கொடுத்துருக்காங்க, அதோட ப்ரொபோர்ஷன் ஸ்பீட் ஆர். இப்போ அவன் 70 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகும்போது எவ்வளோ ஹவர்ஸ் எடுக்குது, 5 ஹவர்ஸ். இப்போ 50 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகும்போது எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ரொபோர்ஷன் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து டீன்னு வச்சுக்கலாம். என்னன்னு தெரியாது, எவ்வளோ ஹவர்ஸ் எடுக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம ப்ரொபோர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது ஸ்பீட் என்னவாயிருக்கு, ஸ்பீட் வந்து 70 கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து 50 கிலோமீட்டர் பர் ஹவராக டிக்ரீஸ் ஆகிருக்கு, குறைஞ்சிருக்கு. ஸ்பீடு குறையும் போது நம்மளுக்கு ஹவர்ஸ் வந்து என்னவாக இருக்கும், ஹவர்ஸ் வந்து காரோட ஸ்பீடு குறையும் போது ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடு குறையும் போது ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி இருந்தால் இதை இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா ஸ்பீடோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது ஹவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து வேரி இன்வர்ஸ்லி. ஸ்பீட் அண்ட் ஹவர் வந்து வேரி இன்வர்ஸ்லின்னு சொல்லுவாங்க. இப்படி இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கும்போது இதை எப்படி எழுதலான்னா, ஸ்பீடோட ரேஷியோ ஈக்குவல் டு இந்த ஹவரோட ரேஷியோவோட இன்வர்ஸ் ரேஷியோ தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 70/50 இந்த ரேஷியோ ஈக்குவல் டு ஸ்பீடோட ரேஷியோ ஈக்குவல் டு ஹவர்ஸோட ரேஷியோவோட இன்வர்ஸ் வந்து அப்போ T/5. டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா அப்படியே எழுதுவோம். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா இந்த ரேஷியோவை இன்வர்ஸில் எழுதணும். ஸ்பீடோட ரேஷியோ ஈக்குவல் டு இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் ஹவர். இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 5 70 ஆலையும் 50 T ஆலையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், $70 × 5 = T × 50. இப்போது நம்மளுக்கு டைம் தான் என்னன்னு வேணும். இந்த மல்டிப்ளையில் இருக்க 50 ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் கொண்டு போகும்போது டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். 70/5 / 50 = T. ஸோ டீயை நம்ம லெஃப்ட் சைடில் எழுதிக்கலாம், அப்படி மாற்றி எழுதிக்கலாம். 70 × 5/50. இது அப்படியே லெஃப்ட் சைடு ரைட் சைடை மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 0க்கும் 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். 1 5s are 5, 1 5s are 5. T = 7 hours. அப்போ அவன் வந்து 50 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகும்போது ஸ்பீடில் போகும்போது 7 hours நம்மளுக்கு எடுக்கும். 7 hours நம்மளுக்கு ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது how much more time will it take him if he drives at 50 km per hour? எவ்வளோ ஹவர்ஸ் மோர் எடுக்கும்னு கேட்டிருக்காங்க. டைமோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சா அது எவ்வளோ ஹவர்ஸ் மோர்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். டைமோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு எழுதிப்போம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் டைம் 7 hours
minus 5 hours. 70 km/h போகும்போது 5 hours ஆகுது. 50 km/h போகும்போது 7 hours எடுக்குது. ஸோ இந்த டைம் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துட்டா அவ்வளோ hours மோர் ஆகும்னு எடுக்கும், அவ்வளோ hours அதிகமாக எடுக்கும்னு சொல்லிடலாம். 7 minus 5 equal to 2. 2 hours. Difference of time என்ன 2 hours. So therefore it will take 2 hours more. So இதுதான் ஆன்சர்.